ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தசரத மகாராஜா அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்றார். அதுக்கு வெவ்வேறு ராஜாக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அழைப்பை ஏற்ற ராஜாக்கள் அயோத்தியாவுக்கு சென்றிருந்தார்கள். அப்ப தெற்குக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. அதை அங்கீகரித்த ஒரு ராஜா சென்றார். அது எந்த ராஜா தெரியாது. ஆனா ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா, தர்மவர்மான்னு ஒரு ராஜா சென்றாராம். தெற்குலேன்னு அவர் வடக்குக்கு போயிருக்கார். இப்ப யாராவது ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து அவளுக்கு ஒரு சிட்டி டூர்னு போட்டு காமிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் வந்தபோது தசரத சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்போ ஜெய்சங்கர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் சுத்தி கிட்டி போட்டு எல்லா இடத்துலயும் பாத்துருங்க வாங்கோ அப்படின்னார். அப்போ பார்க்கும்போது வந்த ராஜாக்கள்ல இந்த தர்மவர்மாங்கிற ராஜாவும் சென்றார். அயோத்தியால இருக்கக்கூடிய ஜெகநாதனுடைய ஆலயத்துக்கு போனான். போன உடனே ரொம்ப நல்லா சுத்தி காமிச்சா அந்த பெருமாளுடைய வடிவழகுல ஈடுபட்டுட்டார் ராஜா. ஏன்னா இந்த பெருமாளுடைய வடிவழகு கேட்கணுமா? பச்சைமா மலைப்போல் மேனி என்னும் பவழவா என்னும் கமலச்செங்கன் என்னும் அச்சுதாவென்னும் அமரரேரே என்னும் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு ஆழ்வார் எடுத்தாரே. அப்பேற்பட்ட வடிவழகோடு கூடிய பகவானை பார்த்தோன்னு ராஜா லயிச்சு போயிட்டார். அவருக்கு என்னன்னா, இந்த பெருமாள் எங்க ஊருக்கு வரணும், தெற்குக்கு வரணும், மறுபடியும் HRNC கிட்ட வந்துடணும் இல்லையா? அந்த பெருமாள் அங்கே நீங்க ஜாகிரதை இங்க வந்துடணும்னு அவருக்கு ஒரு நினைப்பு, அவருக்கு அபிலாஷை. அப்படிலாம் ஒருத்தர்கிட்ட போய் உங்க இப்போ யாராவது ஆத்துக்கு வந்தா என்னன்னா சாப்பிட்டுட்டு போவா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா வீட வேணும்னு கூப்பிட்டா இப்படி. அந்த மாதிரி இவர் கூட்டு மரியாதையா வச்சா என்ன வேணும்னு கேட்டா பெருமாளை வேணும்னு கேட்டா தர்மவர்மா யோசிச்சார். நம்மளா தபம் செய்து தபஸ்யை செய்துதான் இந்த பெருமாளை நாம் அழைப்பு விடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அது கிளம்பின பிறகுதான் யாகம் செய்து வேள்வி வளர்த்து பாயசம் கிட்டி அதை பத்னிகளுக்கு கொடுத்து குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் வளர்ந்து கல்யாணமாகி 24 வயசு முடிஞ்சு 25வது வயசுல ராமர் இருக்கும் போது சீதையோடு சென்று அதே பெருமாளை அயோத்தியாவில் ஆராதனம் செய்தார். அந்த பாயிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, ஆரண்யா காண்டத்துல அழகான ஒரு மரம். அந்த மரத்துல அப்படி புஷ்பங்கள். இன்னைக்கு நீங்க இந்த மார்ச் ஏப்ரல் பீரியட்ல ஜப்பான்ல சக்கூரான்னு பேர். அதுக்கு சக்கூரானா செரி பிளாசம்ஸ்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கும். அதுல என்ன, அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா வெறும் செரி பிளாசம் தான் இருக்கு, இலையே இருக்காது. அப்படி கொத்து கொத்தா புஷ்பங்கள் பூத்து குலுங்கும். அந்த மாதிரி ஒரு வசந்த ருத்து. அந்த மரத்தின் கிளையில அவ்வளவு புஷ்பங்கள். அந்த அந்த கிளையின் ஓரத்துல எவ்வளவு புஷ்பம்னா அந்த பாரம் தாங்காமல் அந்த கிளையே கொஞ்சம் சாயராப்புல இருக்கு. இத பார்த்த ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இந்த மரத்தின் கிளையில எவ்வளவு புஷ்பம் இருக்குன்னா அது வளையறது. அது எப்படின்னா, தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தலையில பூ வச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறார் அந்த இடத்துல. அப்ப ராமாயண காலத்திலேயே புஷ்பம் வச்சுட்டு இருந்தாங்கிறது தெரியுது.